கூடங்குளம் அணுமின் நிலைய பிரச்சினையில் ஜெயலலிதா தெரிவித்த கருத்து பிரதமரிடம் கூறியிருப்பதாக மத்திய அமைச்சர் நாராயணசாமி தகவல். RSS தலைவர்களுடன் அத்வானி முக்கிய பேச்சுவார்த்தை, ரத யாத்திரை தொடங்க ஏற்பாடு. முல்லை பெரியாறு அணையில் மீண்டும் சோதனை, ஆய்வு அறிக்கை ஐவர் குழுவிடம் தாக்கல் செய்யப்படும். திருச்சி மாநகராட்சியுடன் திருவெரும்பூரை சேர்த்தது தவறு, சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். கூடங்குளம் அணுமின் திட்டம் தொடர்பாக பிரதமரே இறுதி முடிவு எடுக்க முடியும் என மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். கூடங்குளம் அணுமின் நிலைய பிரச்சினை தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி இன்று தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் இடிந்த கரையில் 11வது நாளாக உண்ணாவிரத போராட்டம் இருந்து வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் பலத்த ஆதரவு பெருகி வருகிறது. இந்நிலையில் இப்பகுதி மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி நேற்று இடிந்த கரையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி இன்று சென்னை வந்தார். சென்னையில் தலைமை செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தை 15 நிமிடங்கள் வரை நீடித்தது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நாராயணசாமி, போராட்டக் குழுவினர் தெரிவித்த கோரிக்கைகளையும் பிரதமர் கூறியுள்ள கருத்துக்களையும் தமிழக முதல்வரிடம் எடுத்துரைத்ததாக கூறினார். இந்த பேச்சுவார்த்தையில் முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்த கருத்துக்களையும் போராட்டக் குழுவினரின் கோரிக்கைகளையும் பிரதமரிடம் எடுத்துரைக்க உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். கூடங்குளம் அணுமின் திட்டம் தொடர்பாக பிரதமரே இறுதி முடிவு எடுப்பார் என்றும் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். இந்நிலையில் கூடங்குளம் திட்டத்திற்கு எதிராக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் போராட்டக் குழுவினர் தமிழக முதல்வரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். கூடங்குளம் அணுமின் திட்டத்தின் காரணமாக மண்வளம், நீர்வளம் மற்றும் மீன் வளங்கள் பாதிக்கப்படும் என்பதாலும் மீனவர்களின் வாழ்வாதாரம் சீர்குலையும் என்ற காரணத்தினாலும் இத்திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டும் என்று போராட்டக் குழுவினர் தீவிரமாக வலியுறுத்தி வருகின்றனர். இதற்கிடையே கடந்த 10 நாட்களாக போராடி வரும் மக்களுக்கு ஆதரவாக ராமேஸ்வரத்தை சேர்ந்த சுமார் 30,000 விசைப்படகு மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக வள்ளியூர், ராதாபுரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் கடைகள், வர்த்தக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டுள்ளன. மேலும் அப்பகுதியில் உள்ள கல்லூரி மாணவர்கள் அணுமின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அக்டோபர் 2ஆம் தேதி ரத யாத்திரை தொடங்க இருக்கும் பாஜக மூத்த தலைவர் அத்வானி நாக்பூரில் இன்று முக்கிய ஆலோசனை நடத்தினார். இதில் RSS இயக்க தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சிக்கும் RSS இயக்கத்திற்கும் சில பிரச்சினைகளில் கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக வந்த செய்தியை அடுத்து அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் அத்வானி ஈடுபட்டார். அண்ணா ஹசாரே உண்ணாவிரத போராட்டம் நடத்தி லஞ்ச ஊழலுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். ஆனால் அவரால் ஒரு முறையான இயக்கத்தை உருவாக்க முடியவில்லை. இந்த வாய்ப்பை அத்வானி பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார். இதற்காக RSS இயக்கத்தையும் அனுசரித்து செல்ல அத்வானி முடிவு எடுத்துள்ளார். ரத யாத்திரை வெற்றி பெற RSS இயக்கத்தின் ஆதரவு அவசியம் என்றும் அவர் கருதியுள்ளார். முல்லை பெரியார் அணையை பலப்படுத்துவதற்காக கேபிள் ஆக்கரிங் சோதனை நடத்தப்பட்டது. முல்லை பெரியாறு அணையை பார்வையிட்ட மத்திய குழுவினர் கொடுத்த அறிக்கையின்படி அணையை 142 அடி வரை உயர்த்திக் கொள்ள பரிந்துரை செய்தது. ஆனால் இதனை ஏற்காத கேரள அரசு பெரியார் அணையை பலமிழந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளதால் அணையை தமிழக அரசு கோடிக்கணக்கான ரூபாய் செலவிட்டு பலப்படுத்தியது. இதன் ஒரு பகுதியாக கேபிள் ஆக்கரிங் எனப்படும் நவீன முறையின் மூலம் அணை பலப்படுத்தப்பட்டுள்ளது.
அணையின் மையப்பகுதியில் 95 இடங்களில் கேபிள் ஆக்கரிங் பதிக்கப்பட்டது. இந்நிலையில் மத்திய அரசின் ஐவர் குழுவின் பரிந்துரையின்படி அணையில் தற்போது பலதரப்பட்ட ஆய்வுப் பணிகள் நடந்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கேபிள் ஆக்கரிங் பரிசோதனையும் நடத்தப்பட்டுள்ளது. மும்பையை சேர்ந்த தனியார் நிறுவனம் பெரியார் அணையை பலப்படுத்துவதற்காக இந்த கேபிள் ஆக்கரிங் பரிசோதனையை நடத்தியுள்ளது. அந்த சோதனையின் போது அணையில் கடந்த 1981 பதிக்கப்பட்ட கேபிள் ஆக்கரிங் தற்போது எந்த நிலையில் உள்ளது என்பது குறித்து மும்பை நிறுவனத்தினர் ஆய்வு செய்தனர். அந்த ஆய்வு அறிக்கையை விரைவில் ஐவர் குழுவிடம் தாக்கல் செய்யப்பட உள்ளது. திருச்சி மாநகராட்சியுடன் திருவெரும்பூரை சேர்த்தது செல்லாது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. திருச்சி மாநகராட்சி எல்லையை மறுவரையறை செய்ததில் திருவெரும்பூர் பேரூராட்சி திருச்சி மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்டது. இந்த இணைப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருச்சியை சேர்ந்த வழக்கறிஞர் பாலச்சந்தர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நிலுவையில் இருந்து வந்ததால் தமிழக உள்ளாட்சி தேர்தல் தேதி அறிவிப்பதில் காலதாமதம் ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் திருச்சி மாநகராட்சியில் திருவெரும்பூரை பொதுமக்களிடம் கருத்து கேட்காமல் இணைத்துள்ளதால் இவ்வாறு சேர்க்கப்பட்டது செல்லாது என்று தீர்ப்பளித்துள்ளது. இதனால் தமிழக உள்ளாட்சி தேர்தல் தேதி அறிவிப்பில் உள்ள சிக்கல் தீர்ந்துள்ளது. இதன் விளைவாக தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கேரள மாநிலத்திற்கு என தனி ரயில்வே மண்டலம் அமைக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று ரயில்வே அமைச்சர் தினேஷ் திரிவேதி தெரிவித்துள்ளார். ரயில்வே அமைச்சர் தினேஷ் திரிவேதி நேற்று திருவனந்தபுரத்தில் ரயில்வே அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். கேரள முதலமைச்சர் உம்மன் சாண்டியும் அந்த கூட்டத்தில் பங்கேற்றார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ரயில்வே அமைச்சர் தினேஷ் திரிவேதி, கேரளாவில் ரயில்வே வளர்ச்சித் திட்டங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கன்னியாகுமரி திருவனந்தபுரம் இடையிலான அகல ரயில்பாதை திட்டம் வருகிற டிசம்பர் மாதத்திற்குள் முடிவடையும் என்றும் தெரிவித்தார். கேரளாவிற்கு என தனி ரயில்வே மண்டலம் அமைக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் ரயில்வே அமைச்சர் அப்போது திட்டவட்டமாக கூறினார். பொது நன்மையை கருதி போராட்டத்தை கைவிடுமாறு தெலுங்கானா போராட்டக்காரர்களுக்கு ஆந்திர முதல்வர் கிரண் ரெட்டி அழைப்பு விடுத்துள்ளார். ஆந்திராவில் தனி தெலுங்கானா வேண்டி தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. தெலுங்கானா பகுதியில் இயங்கி வந்த 5000த்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரசு ஊழியர்களும் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். பேருந்துகள் தெலுங்கானா பகுதியில் இயங்காததால் ஏறத்தாழ 80 லட்சம் பேர் அவதிப்பட்டு வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு போராட்டக்காரர்கள் தனி தெலுங்கானா போராட்டத்தை கைவிடுமாறு ஆந்திர முதல்வர் கிரண் ரெட்டி அழைப்பு விடுத்துள்ளார். 40 ஆண்டு காலமாக தனி தெலுங்கானா அமைக்க மக்கள் போராடி வருவது குறிப்பிடத்தக்கது. திருச்சி மேற்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பரஞ்சோதி இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். திருச்சி மேற்கு தொகுதியில் இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கிவிட்டது. அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள பரஞ்சோதி இன்று தனது வேட்புமனுவை தேர்தல் அதிகாரியிடம் தாக்கல் செய்தார். அவருடன் அதிமுகவினர் ஏராளமானோர் சென்றிருந்தனர். இதனிடையே அதிமுக வேட்பாளர் பரஞ்சோதி மீது அவரது இரண்டாவது மனைவி டாக்டர் ராணி திருச்சி காவல்துறையினரிடம் புகார் செய்துள்ளார். அந்த புகாரில் பரஞ்சோதி தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டார் என்றும் இதேபோல மேலும் பல பெண்களையும் ஏமாற்றியுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த புகாரில் தனது 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளையும் வாங்கி பரஞ்சோதி மோசடி செய்துள்ளதாகவும் அவர் மீது போலீசார் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராணி தனது புகாரில் பரபரப்பான குற்றச்சாட்டை கூறியுள்ளார். வழக்கறிஞர் மகன் சதீஷ்குமார் கொலை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி சென்னையில் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரதம். தங்கச் சங்கிலி அணிந்து விளையாடச் சென்ற குழந்தை எங்கே? நொடி பொழுதில் மாயமானது. கும்பலுக்குள் நுழைந்து வம்பில்லாமல் செல்லும் ரயில் மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.